பார்த்திங்கன்னா அங்கே பற்றி எரிஞ்சுது. பீகாரில் இராணுவத்தில் வேலைக்கு சேரணுன்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னா இராணுவத்தில் சேர தான் பிடிக்கும் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் வேறு எதுவும் வேலை கிடைக்கலன்றதும் ஒரு நிதர்சனமான ஒரு வேலை வாய்ப்பின்மைன்றது அது ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ நம்மளே வந்து நான் நிறைய பேர் இங்கே பார்க்குறோம், தமிழ்நாட்டில் பீகார்லேருந்து வராங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து வராங்க. அவங்க ஊரில் ரொம்ப சுபிக்ஷமாக ரொம்ப பாலாரம் தேனாரம் ஓடிச்சுன்னா எதற்காக தமிழகத்துக்கு வர போகிறாங்க? அங்கே காசு பணம் பண்ண முடியல, 4 காசு சம்பாதிக்க முடியல, நல்லா வாழ முடியல அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டத்தினால தான் அவங்க மாநிலம் டு மாநிலம் இடம்பெயர்ந்து வராங்க. அப்போ இந்த அரசியலோட ஒத்தி பார்க்கும்போது இப்பொழுது சமீபமாக என்னென்னா ஒரு 10,000 ரூபா பணம் போட்டுருக்காங்க. அது வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது வங்கியில். அது வந்து ஒரு கடன் மாதிரி, உங்களுக்கு வேணும்னா இந்த பணத்தை நீங்கள் திருப்பி செலுத்தி இதை விட அதிகமாக வாங்கலாம், இல்லை உங்களுக்கு வியாபாரம் பண்ண வேண்டியதில்லை, செலவாகி போச்சுனாலும் இந்த நீங்கள் கடனை திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்காங்க. அது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை இது வந்து மக்கள்கிட்ட பெருசாக போயிருக்கு, அதனால திருப்பி வந்து பாரதிய ஜனதா கட்சியும் ஜனதாதளும் திருப்பி ஆட்சிக்கு வரும்ன்ற மாதிரி ஒரு பேசுபொருள். ஆனால் அடிப்படையில் போன தேர்தலையே